ஸ்டாண்ட் எடுத்தது ஐயா. ஸ்டாண்ட் எடுத்துட்டு வாங்க. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய மண்மங்கலம் வட்டத்தின் பஞ்சமாதேவியில் நாளை அதிகாலை மிகச் சிறப்பாக நம்முடைய பரமேஸ்வர சுவாமிக்கும் உடனுரை அம்பாளுக்கும் அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. அதற்காக இங்கே முறைப்படி வேத விற்பன்னர்கள் யாகசாலையிலே இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய கருப்பையா ஸ்தபதி அவர்கள், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வான வேடிக்கையை விட அதிகமாக அவர் காதில் விழுற மாதிரி ஒரு பலத்த கைத்தட்டு கருப்பையா ஸ்தபதிக்கு கொடுக்கணும். பத்தாது பத்தாது. இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவருக்கு பணம் செட்டில்மெண்ட்டு நிறையா இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னமே எனக்கு வேண்டாயா, இந்த மாதிரி ஒரு மரியாதை எந்த ஊர்லேயும் கிடைக்கலையாங்கிறாரு. அப்போ எப்படி கைத்தட்டி இருக்கணும் நீங்கள்? அட பாவீங்களா. கருப்பையா சபதி சிரிச்சே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா சிதம்பரம் சார்கிட்ட 2 வருஷமாக படாத பாடுபட்டிருக்கார் அவர். நண்பர்களே, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முரளி சிவாச்சாரியார் அவர்கள் நம்முடைய பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய பிச்சை குருக்களைப் போல நம்முடைய முரளி சிவாச்சாரியார் எங்கெல்லாம் போய் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஆலமரம் போல கோவில்கள் வருகிறது என்பதுதான் சத்தியத்திற்கு சாட்சியம். அவ்வளவு ஒரு எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த காலத்து ஜெமினி கணேசனை பார்க்குற மாதிரியே இருக்கும். சிரிச்சுக்கிட்டு நல்லா கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, யோசிக்காதீங்க. சிரிச்சு மயமாக இருப்பார். நம்ம ஊரில் யாராவது சிரிச்சிட்டா நமக்கு பிடிக்காது, பார்த்துருக்கீங்களா? நம்ம பக்கத்துலேயே இருப்பான், சிரிச்சிட்டானா அவனை இப்படியே முறைப்போம். நம்ம இப்போ உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் சிரித்தா என்னடி சிரிப்பு, சிரிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், என்னையும் சிரிக்கிற மாதிரி எடுங்க. இவரும் விட மாட்டேங்கிறாரு. உங்கள் எல்லாரையும் மிக பணிந்து வணங்குவதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கோவிலுக்கு ₹1,00,000 சில பேர் கொடுத்துருப்பாங்க, சில பேர் ₹1 கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அதிகம் புண்ணியம்னா, நாளைக்கு நம்ம சாப்பிட்ற இலையை குப்பை இல்லைன்னு நினச்சி எடுத்து அந்த தொட்டியில் போடுறாங்கல்ல, ₹1,00,000 கொடுத்தவங்களை விட அவங்களுக்கு தான் புண்ணியம் ஜாஸ்தி. அட நாளைக்கு காலைல இதை பெருக்கி கோலம் போடுறாங்கல்ல, இந்த ஆச்சாரியார்கள் அடிநாதத்திலேருந்து என்ன வேத மந்திரம் சொல்லி அவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு புண்ணியம் யாருக்கு கிடைக்கும்னா, கோவிலை நித்தியப்படி பூஜை செய்கின்ற சிவாச்சாரியாருக்கும் அந்த புண்ணியம் உண்டு, கோலம் போடுறவங்களுக்கும் அந்த புண்ணியம் உண்டு. ஏன் நிறையா பேர் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா பேசினா கேட்போம், இல்லாட்டி நைஸாக வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்க. நான் சாமி சிவாச்சாரியார்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசலான்னு. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, கரெக்டாக நான் 8:30 மைக் ஆஃப் பண்ணி பூர்ணாகுதிக்கு போயிடுவேன்ட்டார். நான் இங்கே இப்போ எதற்காக வந்திருக்கேன்னா, இந்த ஊரில் நம்ம சிதம்பரம் சார் பத்திரிக்கையை கொடுத்தோன்னு நான் கேட்டேன், யார் பேரையாவது சொல்லணுமான்னு. அவர் சொன்ன ஒத்த வார்த்தை, இப்போ வரைக்கும் ஒத்துமையாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், மெட்ராஸ்காரன் வந்து 7:30 கூட்டிகிட்டு போயிடாதேன்னாரு. எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து தாம் பேரை சொல்லுங்கங்கிற மத்தியில் யார் பேரையும் சொல்ல வேண்டாம், இது ஊராக சேர்ந்து நல்லவங்களாக நடத்துகிறோம்னார்ல, அதற்காகவே நான் அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த காவி வேட்டி போட்டிருக்க ஐயா பேர் எனக்கு தெரில, வந்தோன்னு வாங்கன்னு எங்கள் மாமனார் மாதிரியே சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு நாக்கு சுட்ராப்பில் வெந்நீரை கொடுத்து, சார் டம்ளார்னு, உன் பேச்சுக்கு டம்ளார் வேற குடியா அப்படியே, அவ்வளோ அன்பு. நான் இங்கே வருவதற்கு காரணம் யாருன்னா, நம்முடைய ரமேஷ் சார் வந்திருக்கார், அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும். ஆமாம், அவர் இன்னும் கோவிலுக்கு இன்னும் டொனேஷன் கொடுக்கல இல்லை சார், கொடுத்துருவார் சார், கொடுத்துருவார். அதுக்கு தானே என்னை கூட்டி வந்திருக்கீங்க. இந்த கோவிலுக்கு இப்படி வச்சுப்போம், நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி. அதில் ஒரு பொண்ணு, இன்னும் தொடங்கவே இல்லையா நீ, விடிஞ்சிச்சு போ,
அதில் பின்னாடி ஒரு பொண்ணு ஏதோ டான்ஸுன்னாங்க, இவனை கூட்டி வந்து பேச சொல்கிறாங்க. அதில் பின்னாடி ஒருத்தர் சொல்லுது ஒரு பொண்ணு, முதல்ல இந்த ஆள் பேசி நம்மளை தூங்க வைப்பாண்டி, அப்புறம் ஒரு ஆள் வந்து ஆடி எழுப்புவாண்டி, அப்புறம் பூர்ணாகதி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சிதம்பரம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சிருச்சு. ஒரு 6-7 மாதமாக எல்லோரும் முகமுடியோடையே தெரிஞ்சோம். இப்போ எங்கள் மெட்ராஸ்லாம் திருடெல்லாம் சேர்ந்து உட்காந்து டிவி பார்த்தான், எவன் வரான் போகிறான்னே தெரியல. அதுவும் இந்த பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் போடுறாங்க, பார்க்குறீங்கள? அது கரெக்டாக இருக்கணும். கந்தர் அனுபூதி தெரியுதோ இல்லையோ, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க தெரியுதோ இல்லையோ, அது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒருத்தி சொல்கிறா, இருந்தாலும் அந்த மாமியார் அப்படி பண்ணிட்டா பற்றியா, இந்த ரெட்டை பொம்பளே ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்கிறா. என்னமோ நான் தூக்கிட்டு போன மாதிரி. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க. நான் பணிந்து கேட்டுக்கிறேன், இந்த திருக்கோவிலுக்கு பணம் கொடுத்தவங்க, உடல் உழைப்பு கொடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். அதை விட யாருக்கு ரொம்பன்னா, முடிஞ்சவங்க பணத்தை அள்ளி கொடுங்க, முடியாதவங்க மண்டலாபிஷேகத்துக்குள்ளே கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவங்க திருக்கோவிலுக்கு உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க இந்த நிர்வாகிகளை தப்பு பேசாமல் போனாலே இன்னும் 100 வருஷம் கோவில் நல்லா இருக்கும். ஏன்னா வரும்போது நம்ம தனியாக வந்து போகும்போது ஏதாவது, எனக்கு தெரிஞ்சு தமிழில் தரையில் உட்காந்து தமிழ் கேட்குறது இந்த ஊர் தான் சார். அந்த பொண்ணுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுவும் மண்ணில் உட்காந்து என்னையே உத்து பார்க்குது. சொல்லுவா என் மனைவி கூட நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. நான் அதை பெருசாக எடுத்து, அங்கேருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு, ஏன் லூசுவோம் மூஞ்சியை கண்ணாடியிலே பார்க்க மாட்டியா அப்படின்னு. சும்மாச்சுக்கு தெரியாமம்மா வருதுல. ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ நம்ம எதை பேசுகிறது எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல. அதை தவிர சிவாச்சாரியார் வந்து ரொம்ப பிரமாதமாக, இவர் எல்லா ஊர்லேயும் பேசுவார், எல்லா நாட்டிலையும் பேசுவார் அப்படின்னாரு. ரமேஷ் சார் சொன்னார், நீ விட்ட மைக்கை வாங்கி நடந்துக்கிட்டே பேசியா அப்படின்னாரு. நல்ல விஷயத்தை கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம். கும்பாபிஷேகம்னா என்னன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், யாகசாலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பூர்ணாகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தலைமை சிவாச்சாரியார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், கோவில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விபூதி குங்குமம் எப்படி வச்சுக்கணும்னு தெரியணும். தயவு செய்து நான் சொல்கிறேன், பெருமைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கங்க. இந்த பஞ்சமாதேவி இந்த சன்னிதானத்திலேருந்து சொல்கிறேன், தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட நம்முடைய புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி ஆவடியார் கோவிலை விட இன்னும் 5 ஆண்டுகளில் இந்த திருக்கோயில் இந்த மண்டலத்திற்கே ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக வரப்போகிறது என்பது சத்தியத்திற்கு சாட்சி. ஏன்னா குருமகா சன்னிதானம் நின்று வந்தவங்களை வான்னு கூப்பிடுற கோவில் வேற எங்கேயுமே பார்க்கல. திட்டமிட்டு இந்த பக்கம் போன ஒரு சிவன் கோவில் எப்படி இருக்கணும், இந்த பக்கம் விநாயகர், முருகன், பிரம்மா, விஷ்ணு, துர்கா, இதையெல்லாம் தாண்டி என்னது காலபைரவர், அதையெல்லாம் தாண்டி சனீஸ்வரர், ஊருக்கே இல்லாத ஒரு இது. உண்மையா சொல்றேன், இந்த கோவிலுக்காக ஒரு கல்லை தந்தவர்கள் பாதத்தை கூட என் கண்ணீரால் கழுவுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் கோவிலுக்கு பணம் கேட்பாங்க, நான் உள்ளே இருந்துட்டு என் பொண்ணுகிட்ட இல்லைன்னு சொல்லும்பேன். அவர் சொல்ல, அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாரும்பா. சில பேர் கோவிலுக்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு வெளிச்சத்தை விட தான் பேரை பெருசாக போட்டுப்போம். எத்தனை பேருடைய பெரும் முயற்சி இந்த கோவில். இந்த பொதுமக்கள்கிட்ட போய் காசு வசூல் பண்ணி இதை செய்கிறதுல எவ்வளவு அவமானங்களை சம்பாதிச்சிருப்பாங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல கைத்தட்டு கொடுங்க. அவங்க மேலே 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 அந்த குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு நல்லா இருக்கணும். பொது காரியம் செய்கிற மாதிரி கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்க, நீங்கள் நல்லா பிடிச்சிடுவீங்க லேடிஸு, எங்களுக்கு தெரியாது. கர்ச்சீப்பை போடுவீங்க, ஹேண்ட்பேக்கை போடுவீங்க. ஒரு அம்மா பார்க்குறேன் செருப்பை போடுது, ஒரு அம்மா கைப்புள்ளையை உள்ளே விட்டு படுத்துக்கங்குது, இன்னொரு அம்மா சவரி முடியை கழட்டி போட்டு போகுது. எங்கால் ஒருத்தன் ஏறான், கொண்ட ஊசி ஏற்றி குடங்குடமாக ரத்தம். என்ன சிவாச்சாரியாரன்னு? இல்லை நான் வேகமாக போகணும், ரத்தம் வந்தால் பரவாயில்லைங்கிறாரு. சீட்டு பிடிக்கிறது கூட உங்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி. எதுக்காக கொஞ்சம் நேரம் என்னை பேச சொல்லியிருக்காங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இங்கே வந்தோன்னு பார்த்தேன், கொஞ்சம் கீழேயும் மேலேயும் பார்த்தேன். அதில் ஒரு 2 லேடிஸ் மட்டும்
டபக்குன்னு தான் கர்ச்சீப்பை எடுத்து அப்படி தொடச்சிட்டு அப்படி உக்காந்தாங்க. ஏன்? இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நடக்கக்கூடிய யாகசாலையை பார்க்கணுன்னு பட்டுப்படவே தெரியாமல் கட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் சிதம்பரம் சார் உட்காந்து கேட்டு போங்கன்னாங்க. அதுவும் இந்த மாதிரி பிரசிடெண்ட்டை நான் இந்தியாவிலே அந்த பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கங்க. நம்ம நாட்டில் நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார், சிரிக்கவே இல்லை. பிரசிடெண்ட்டாக இருந்து இந்தியாவில் சிரிக்கிற ஒரே பிரசிடெண்ட் நீங்கள் தான்மா. அவங்க பணம் கொடுத்துட்டாங்களா சார்? இன்னும் இருந்தாலும் கொடுப்பாங்க. நல்லா அப்படி சிரித்த முகமாக இருக்கணும். சில பேர் முகத்தில் அப்பளம் போட்டு எடுத்துடலாம் தெரியுமா? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்ந்துருன்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும்னு நினைங்க. இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். எதுக்காக இங்கே கூடியிருக்கோம்? வேதம் படித்து ஆகமம் விதி தெரிந்த இந்த சிவாச்சாரியார். இன்னொன்று நான் சொல்கிறேன் சார், 23 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். 47 வயசாகுது எனக்கு. இறையருள் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான கும்பாபிஷேகத்தில் போய் பேசியிருப்பேன். ஒன்று யாகசாலை பக்கத்தில் கிரவுண்டில் பேசியிருப்போம், இல்லை கோவிலுக்கு பக்கத்தில் மேடையில் பேசியிருப்பேன். என் வாழ்க்கையில் 23 வருஷம் கழித்து முதல்ல என் பேச்சை சிவன் நேரடியாக உட்காந்து கேட்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சிவனே உட்காந்து கேட்குறாரு. எப்பேற்பட்டவன்! அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய உலகத்தினுடைய பரம்பொருளுக்கு நேராக உட்காந்து பேசுறோம்னா இதை விட பெருசு என்ன சார்? அதுவும் இந்த பேச்சு முடிஞ்சோன்னு 8 பவுன் செயின் போடுறேன்னு இருக்காரு. உடனே ஓங்குறீங்க. போடுறது அவர் தானே. அவர் பதறாரு. இதான் சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுக்கிறது. ரமேஷ் வேண்டான்னு நான் சொன்னேனே, நீ எதுக்கு அந்த ஆளை கூட்டி வந்த ஹோட்டல்லேருந்து? சிதம்பரம் சார் பேச்சுக்கு உடனே கையெல்லாம் பொத்திக்கிறார். பிரேஸ்லெட்டை கேட்டுருவேன்னு. நான் திருடனா? பயப்படாதீங்க. இன்னொரு கையும் பொத்துறாரு பாருங்க. முதல் விஷயம், இந்த தரையில் உட்கார்றதுக்கு பதிலாக சேரில் உட்காந்தவங்க என்ன பண்ணாங்க? இந்த கர்ச்சிப்பால் லேசாக இப்படி தொடச்சிட்டு உட்காந்தாங்க. ஏன்னா உட்கார்ற 20 நிமிஷத்தில் இதில் உள்ள டஸ்ட்டு, இந்த குப்பை இந்த புடவையில் பற்றக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். சிவாச்சாரியார் மண்ணில் படுத்து பிறண்டு உட்காந்து சொல்கிறவர் தான். ஆனால் பலகா போட்டு பலகா மேலே மனை மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை ஏன் விரிச்சிருக்கீங்க? அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு நம்ம வேஷ்டியில் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதானே உண்மை? இப்போ சில பேர் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு இப்போ கிளம்புவீங்க. கிளம்பும்போது சும்மாவா போவீங்க? 2 தட்டு தட்டிட்டு இப்படி தொடப்பீங்க. ஏன்? இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நிமிஷம்தான், பனி தான். இருந்தாலும் அதில் உள்ள தூசி தான் உடையில் பற்றக்கூடாதுன்னு துடைக்கிறீங்க. இப்போ சாயந்தரம் கும்பாபிஷேகத்தை பார்க்கணுன்னு சில பேர் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. எல்லாரும் குளிச்சிருக்க மாட்டீங்க. குளிச்சும்போது என்ன பண்ணிப்பீங்க? குளிராக இருக்குன்னு ஹீட்ரு போட்டிருப்பீங்க. குளித்தோன்னே கண்ணாடியை பார்ப்போம். இந்த ஹீட்டரில் இருக்க ஆவி கண்ணாடியில் போய் பட்டிருக்கோம். அப்போ நம்ம மூஞ்சி தெரியாது. நம்ம ஒன்றும் ஐஸ்வர்யா ராய் இல்லை, நம்ம ஒன்றும் அமீர் கான் இல்லை, நம்ம ஒன்றும் அஜித் இல்லை, நம்ம ஒன்றும் விஜய் இல்லை. இருந்தாலும் அம்மாவையும் அப்பாவையும் திட்டிக்கிட்டே அந்த கண்ணாடியை தொடச்சி மூஞ்சி நல்லா தெரியுதான்னு பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்? மூஞ்சி நல்லா தெரியலன்னா கண்ணாடியை துடைக்கிறோம். 2 நிமிஷம் போகணுமேன்ட்டு வண்டியை துடைக்கிறோம். கீழே உட்கார்ற இடத்துல அழுக்கு பற்றக்கூடாதுன்னு சேரை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லை பாருங்க. அதனால தான் கோவிலில் பல வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்னு நடத்தி 4 வேத மந்திரங்களை சொல்லி யாராவது ஒருத்தரை பேச வச்சு நம்ம மன குப்பையை துடைப்பதற்குத்தான் இந்த பெருஞ்சாந்தி பெருவிழாவை இந்த திரு ஊர் அற்புதமாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்காங்க. மனசை தொடச்சா என்ன ஆகும்? 4 நல்ல விஷயம் உள்ள போகும். இல்லை, அவர் நல்லது தானே சொன்னார். இது சும்மாவே ஆன் பண்ணிக்கிறது. ஹலோ கூப்பிட்டீங்களான்னு இப்போ கிளம்புவார் பாருங்க. பாருங்க, இப்போ அவரை கூப்பிட்ற போகிறேன்னு 2 பேராக கிளம்பிடக்கூடாது. அவர் வந்துடுவார். இப்போ யார் வீட்டுக்குமே நம்ம வந்தோன்னே வாங்கன்னு கூப்பிட்றதில்ல. இருங்க அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் டவர் கிடைக்கல. பின்னாடி பையன் சொன்னான், நீ எங்கே போனாலும் கிடைக்காது லூசிங்க வா. செல்லுன்னு ரிமோட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. எல்லாம் உலகமே இப்போ 10 விரல் இருக்குது. ஆனாலும் நம்ம பல்லு விளக்குறோமோ இல்லையா, செல்லு தான் விளக்கிட்டு இருக்கோம். உலகமே விஞ்ஞான மயமாச்சு. உண்மையா இல்லையா சாமி? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். உலகமே இன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்லலை.
டிவி வேண்டான்னு சொல்லலை, ஐபேட் ஆப்பிள் ஃபோன் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தயவு செய்து நம்முடைய பாரம்பரியம் பழக்க வழக்கத்தை விட்டுறக்கூடாது, நம்முடைய பண்பாடு நாகரிகத்தை விட்டுறக்கூடாது. இங்கே உள்ள அத்தனை பேருடைய திருவடியும் நான் வணங்கி சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கும்பாபிஷேகம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாளைக்கு காலைல பார்க்கக்கூடிய கும்பாபிஷேகம் சத்தியம் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கும்பாபிஷேகமாக இருக்கும். அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, முதல்ல நீ சொல்லு, அப்புறம் அது என்னன்னு நான் முடிவு பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 100 வேத புத்தகங்களை படிக்கிறத விட 1000 சிவாச்சாரியர்கள்ட்டே இருந்து இந்த விஷயம் கேட்குறத விட என்ன கும்பாபிஷேகம்னு இப்போ நான் சொல்லி கொடுக்குறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு அதோடு போய் பாருங்கள், நீங்கள் சாமியோடு பேசலாம். முதல்ல நம்ம உலகத்தில் உள்ளது 3 வழிபாடு தான். ஒன்று அருவ வழிபாடு, இன்னொன்று அரு உருவ வழிபாடு, 3வது நிலை உருவ வழிபாடு. அருவ வழிபாடும் உருவ வழிபாடும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 3வது நிலையில் இருக்கக்கூடிய உருவ வழிபாடு நமக்கு தெரியும். இது விநாயகர், இது முருகன், இது சிவன், இது பார்வதி, இது அம்பாள் அப்படிங்கிறது உருவ வழிபாடு 3வது நிலை. ஒரு கோவிலுக்கு எத்தனை கும்பாபிஷேகம்னா, முதல்ல கோவிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இல்லை விஷ ஜந்துக்கள் தீண்டிடுச்சு, இப்போ ஒரு நாயோ நரியோ அந்த காலத்தில் கிராமத்தில் கதவு போடலைன்னா சாமியை போய் தீண்டிட்டா அதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், அதுக்கு சரி பண்ணுவாங்க. இல்லைன்னா நல்லா பாருங்க, இப்போ ஒரு கோவில் கட்டிட்டோம், இந்த அற்புதமான பரமேஸ்வரனுக்கு டெய்லி நடக்கிற பூஜைக்கு பேர் நித்திய பூஜைன்னு பேர். அது 6 காலம் நடக்கணும், மங்கள வாத்தியம் முழக்கணும், அபிஷேக ஆராதனை பையணும், எல்லாம் நடக்கணும், வேதம் ஓதணும், ஓதுவார் பாடல் சொல்லணும், அந்தணர்கள் அதிநாதத்திலேருந்து எல்லாம் சொல்லணும். அதுக்கு பேர் நித்திய பூஜைன்னு பேர். அந்த நித்திய பூஜை எல்லாராலையும் செய்ய முடிகிறதில்ல 6 காலமும். அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அந்த குறையை களைகிறதுக்கு தான் ஆண்டுக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம்னு நடத்துவோம். முருகனுக்கு ஒரு நாள் நடக்கும், பிள்ளையாருக்கு ஒரு நாள் நடக்கும், சிவனுக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த பிரம்மோற்சவத்துலேயும் சின்ன சின்ன குறை இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. வழிபாடு 3, ஒன்று அருவ வழிபாடு, 2வது அரு உருவ வழிபாடு, 3வது இப்போ நம்ம கண்ணுக்கு எதிராக தெரிகிற உருவ வழிபாடு. புதுசாக கோவில் கட்டி செய்வோம், இல்லை கோவிலில் ஏதாவது விஷ ஜந்து பண்ணிடுச்சுன்னா அதை சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவோம். இல்லைன்னா நித்திய பூஜையில் ஏற்படுற குறையை சரி பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம்னு நடத்துவோம். பிரம்மோற்சவத்திலையும் உள்ள குறையை சரி பண்ணுறதுக்கு 12 வருடத்துக்கு ஒரு தடவை பெருஞ்சாந்தி பெருவிழாங்கிற கும்பாபிஷேகம் அந்த ஆண்டவனை சாந்தி பண்ணுறதுக்கு நடத்துறது. இது முதல் விஷயம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா என்ன பயன்? இப்போ நம்ம ஊரில் யாருமே காலையில் லட்சாதிபதிங்கிறான், மத்தியானம் கோடீஸ்வரருங்கிறான். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்கு வேர்வை சிந்தணும்னு யாரும் நினைக்கல, உழைக்கணும்னு நினைக்கல. ராசி பலன் கொண்டு போய் காமிக்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்கி பயணிக்காதேங்கிறாரு. நம்ம அப்புறம் சாமிகிட்ட சொல்கிறேன், சாமி இருக்கிறதே 4 திசை தானேன்னு. அதெல்லாம் தெரியாது, நீ 2000 ரூபாயை கொடுத்துட்டு போங்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிராமத்தில் ஒரு தடவை எது நல்ல நேரம்னா, வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எல்லா நேரமும் மனிதனுக்கு நல்ல நேரம் தான். அப்போ என்ன உழைக்கணும். நீங்கள் யாருக்கு முதல் மரியாதைன்னா ஊரில் நான் சொல்கிறேன், யாருக்கு வேதம் சொல்கிறவங்களுக்கு வணக்கத்துக்குரியவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க ரைட்டு, கல்வி ஸ்தாபனம் நடத்துகிறவங்க ரைட்டு, இது எல்லாத்துக்கும் மத்தியில் சேத்துல நின்று நம்ம சோத்தில் கை வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கானே விவசாயி, அவன் தான் இந்த ஊரில் வணங்கப்பட வேண்டிய மனிதர்கள். இப்போ அவங்களுக்கு டெய்லி கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. காலைல 6 மணிக்கு வயக்காட்டுக்கு போனால் ராத்திரி சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறம் தான் வரணும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 12 வருடம் நம்முடைய ஆயுள் நீடிக்குதுங்கிறாங்க. அதனால தான் ஒரு நாளில் நீங்கள் கும்பாபிஷேகம் பார்த்தா 12 வருடம் ஆயுள் நீடிக்குது. சார் நான் கும்பாபிஷேகம் பார்க்க முடியல, கவலையே படாதீங்க. மண்டலாபிஷேகத்துக்குள்ளே சாமியை பார்த்தா கும்பாபிஷேகம் பார்த்த எஃபெக்ட் உண்டு. ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா, குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். பகலையும் இரவையும் பிரிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, 12ங்கிறது தான். ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே கேள்வி கேட்டோன்னு நீங்கள் தான் சரியாக சொல்கிறீங்க. அன்றைக்கி ஒரு பையன் என்னையை கூப்பிட்டு கேட்குறான், சார் நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரியாதுப்பான்ட்டேன். அப்புறம் எதுக்கு சார் நீ ஊர் ஊராக பேசுகிறேங்கிறான். என் பொண்ணுகிட்ட நான் கேள்வி கேட்டேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாரியார் சாமி கேள்வி கேட்டு தான் பதில் வாங்குவார் தெரியுமா?
வாரியார் சாமி மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர் யாருமே கிடையாது. ஒரு ஊரில் போய் சிவபுராணம் சொல்ல போகிறாரு. முதல்ல கேள்வி கேட்டார் குழந்தைங்களை பார்த்து, டே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த புராணத்தில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யாருன்னு ஒரு பயலுக்கும் கேள்வி தெரியல. என்ன சாமி கேட்டிங்கன்னா, வாரியார் சாமி மாதிரி நகைச்சுவை பேச்சாளர் யாருமே கிடையாது. இந்த கூட்டத்தில் யார் யார் கடைசி பையன் கையை தூக்கும் பாரு, 10 பைய தூக்குவான். இதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணணும், கீழே போடுறான் பாரு. ஆன் த ஸ்பாட் சொல்லுவார். அவர் அடுத்த வார்த்தை சொல்லுவார், பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். நான் பேச வந்த தலைப்பு திருவிளையாடல் புராணம். சொல்கிறான் முருகனுக்கு அப்பாவா வர்றது யாருன்னு. இவனுக்கு தெரியாது. முத நாள் சினிமா ஓட்டியிருப்பாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி, வேஷ்டியை கட்டி ப்ரொஜெக்டர் வச்சு. திருவிளையாடல் புராணத்தில் முருகனா வர்றது சிவகுமார், அப்பாவா வர்றது சிவாஜி. என்ன சாமி கேள்வி கேட்டிங்கன்னா, திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னா, பையன் எந்திரிச்சு சிவாஜின்னு தான். கூட்டமே கழுக்குன்னு சிரிச்சிச்சு. டக்குன்னு வாரியார் சாமி கூப்பிட்டாரு. பையனை இப்படி தான் வளர்க்கணும்னு தான் போட்டிருக்க மாலையை போட்டுட்டு, இவனை பெற்ற அம்மா அப்பா வந்திருக்கீங்களான்னாங்க. வந்தாங்க. வெரி குட்டுன்னு கூப்பிட்டு ஒரு கம்பராமாயணமும் ஒரு கந்தர் அனுபூதியும் கொடுத்துட்டு, பிள்ளைன்னா இப்படி தான் வளர்க்கணும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை நம்ம காந்தின்னு சொல்ல மாட்டோம், காந்தி ஜீம்போம், கௌரவ குறைச்சல்னு. இந்தியாவுக்காக எல்லா செல்வத்தையும் கொடுத்த நேருவை நம்ம நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போம். அதுபோல் இந்த பையன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னால் கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சேர்த்து சொன்னா பாரு, புட்ரா பரிசன்னாராம். என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர், என்ன டைமிங் சென்ஸ். யார் மனமாவது புண்பட்டதா? அவர் தான் சொல்றாரு, ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டிங்கன்னா 12 வருடம் ஆயுள் நீடிக்குது. 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் செய்யணும். குறிஞ்சி மலர் பூப்பதை போல, பகல் இரவு பிரிக்கிறது போல. இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, மனித உடம்புல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உடல் உறுப்புகளில் வளர்ச்சி ஏற்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ 12ங்கிறது ஒரு புனிதத்தை குறிக்கிறது. நாளைக்கு இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் புனித கலச நீர் தலைமை சிவாச்சாரியார் தலையில சுமந்து அங்கே ஊற்றும் போது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ 12 வருடம் நீங்கள் கோவிலுக்கு வந்து டெய்லி வணங்கிய புண்ணியம் கிடைக்கும். அதுலேயும் கோவில் இப்படி இருக்குது சாமி, கொடிமரம் இப்படி இருக்குது, வலது பக்கமாக சுற்றணும்ல. ஒரு பையன் இடது பக்கமாக சுற்றினான். நான் கூப்பிட்டு என்னப்பான்னு, வேலையை பாருன்ட்டான். இல்லைப்பா இப்படி தான் சுற்றணும். எனக்கு தெரியும் சார், எங்கள் அம்மா சிவன் கோவிலில் போய் 11 சுற்ற சொன்னான், மேக்ஸ் நல்லா போடணுன்னு. நான் தெரியாமல் 18 சுற்றிட்டேன்னா. புண்ணியம் தானேன்னா. கடவுளாக இருந்தாலும் கடன் வைக்கப்படாதுன்னு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறான். நமக்கு கோவிலுக்குள்ளே எப்படி போகணும், எப்படி சாமியை கும்பிடணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி விபூதி இட்டுக்கணும், எதுக்கு கும்பாபிஷேகம்னே தெரியல. நான் தயவு செய்து சொல்கிறேன், இந்த கும்பாபிஷேகத்துக்கு தெரிஞ்சுக்கங்க, சாமிங்கிறது அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 3வது நிலையில் இருக்க உருவ வழிபாடு. ஒரு தடவை நீங்கள் கும்பாபிஷேகத்தை பார்த்தா 12 வருடம் கோவிலுக்கு போன புண்ணியம் உண்டோ. 12ங்கிறது முக்கியமான விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு யாகசாலையில் இப்படி தான் போய் பேசுகிறதுக்கு போனேன். சுற்றி சிவாச்சாரியார் இருந்தாங்க, நல்ல பெரிய உடம்பு, என்னை மாதிரி கன உடம்பு. பின்னாடி இருக்க 2 பேர் சொல்கிறாங்க, பாரு டிசம்பர் மாதம் இந்த சிவாச்சாரியார் அவங்க மட்டும் நல்ல பக்கத்தில் உட்காந்து குளிர் காயிறாங்க, நம்மளை உள்ளே வரக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னாங்க. இல்லை, நீங்கள் முதல்ல இங்கே வந்திருக்க சிவாச்சாரியார் அத்தனை பேருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தாது. இவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய காசு பணம் எதுவும் முக்கியம் இல்லை. ஏதோ இந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்த இவ்வளோ, நான் இங்கே 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த இடத்த சுத்தம் பண்ணினாரே, அவருடைய பாதத்தை என் கண்ணீரால் கழுவுறேன். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஊர் கோவில் அமைஞ்சது நான் பார்க்கல. சத்தியம் சொல்கிறேன் சார், 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து கரடு முரடாக இருந்தது, அருமையாக இருந்தது. இவங்க அத்தனை பேர் பாருங்கள் மேல் சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த டிசம்பர் மாதம் குளிரில் யாராவது சட்டை போட்டுக்காமல் இருக்க முடியுமான்னா முடியும். எப்படின்னா, அவங்க டெய்லி சொல்கிற மந்திரம் இருக்கே, அதுதான் மின் கடத்தி மாதிரி. இத்தனை வேத விற்பனர்கள் வந்து இங்கே ஊரில் சொல்லும் போது நிச்சயமாக பஞ்சமாதேவியில் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி நோயற்ற வாழ்வு வாழ்ந்து, கண்டிப்பாக சொல்கிறேன், மண்டலாபிஷேகம் முடிகிறதுக்குள்ள இங்கே எல்லார் வீட்லேயும் சுபகாரியம் நடக்கும். இது சத்தியம். சிவன் நேரில் நின்று பேசுவார். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பஜம் பிரதன்னவர்ணம், நமக்கு தெரியாது, ஏதோ சாமி சொல்கிறாருன்னு நம்ம கேட்குறோம். இப்போ உடச்சி இப்போ அடுத்து பூர்ணாகுதி நடைபெறதுக்கு முன்னாடி யாகசாலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. 2 விஷயத்தை வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கும்பாபிஷேகத்தில் மெயினாக வைக்கிறது ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. நீர் நெருப்பு, அப்படித்தானே?
நான் கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிற ஆள், உங்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் அதில் ஒரு அம்மா பாருங்கள், அப்படியே அந்த சரவண மீனாட்சியை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. நம்ம ஊரில் 8 வருஷம் ஓடின சீரியல் அதுதான். ஆனால் மீனாட்சிக்கு 36 புருஷன் மாறிட்டான் இடையில. யாரும் அதை பற்றி கவலைப்படல. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது, அந்த மீனாட்சி என்ன பாடுபடுவாளோ, அவள் மாமியார் அவ்வளோ பாடுபடுறா வீட்டில். நல்லா நீங்கள் கேட்கணும். யாகசாலையில் 2 விஷயம் மையப்படுத்துகிறோம். ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. நீர் நெருப்புடைய வேலை என்னன்னு தெரிஞ்சால் கும்பாபிஷேகம் பார்த்ததுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடம் நாளைக்கு எல்லாரும் கும்பாபிஷேகம் முடித்து போனோன்னு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா டியூப்பு போட்டு தண்ணியை வச்சு இந்த இடத்த அலம்பி விடுவாங்க. ஏன்? நம்ம காலில் பட்டிருக்க மண், அழுக்கு, சாப்பிட்டது கசமுசான்னு இருக்கிறது. இப்போ வீட்டையே நம்ம யாராவது ஒருத்தங்க கெஸ்ட்டு வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? அலம்பி விட்டு சுத்தப்படுத்துவோம்ல. தண்ணியினுடைய வேலை அழுக்க அகற்றும். தண்ணியினுடைய வேலை அழுக்க அகற்றும். இந்த நெருப்பினுடைய வேலை என்ன பாருங்க. இப்போ இந்த செயின் இருக்குல்ல, இப்போ சிதம்பரம் சார் பெருசாக போடுவார், அது வேறு விஷயம். இப்போ இந்த செயினில் இதை கொடுத்துட்டு வேறு பெருசாக போடணும்னு நம்ம கொண்டு போய் பத்தர்கிட்ட கொடுத்தா இதை உருக்கி செய்ங்கன்னா அவர் எதில் போடுவார்? நெருப்பில் தான் போடுவார். ஏன்னா நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்க பொசுக்கும். நீரினுடைய வேலை என்னன்னா அழுக்க அகற்றும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றுவது, நெருப்பினுடைய வேலை அழுக்கை பொசுக்குவது. நம்முடைய மனத்தில் உள்ள இந்த பஞ்சமாதேவியினுடைய மக்களுடைய மனத்தில் உள்ள அழுக்கை அகற்றவும் பொசுக்கவும் யாகசாலையில் நீரையும் நெருப்பையும் மையப்படுத்துறாங்க. இங்க பூர்ணாகுதி நடக்கின்ற போது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வேதம் படித்தவர்களுக்கு பணிந்து சொல்றேன். நீங்கள் சிவன் கோவில்னா பூர்ணாகுதி நடைகின்ற போது சிவன் உருவம் வரும். அம்பாள் கோவில்னா அம்பாள் வரும். அதுதான் உண்மையான கான்செப்ட். இப்போ எல்லாம் கும்பமாக வச்சுருக்காங்க. கீழே தலவாழை இலை, அற்புதமாக நவதானியங்கள்லாம் வச்சுட்டாங்க. இப்போ கும்பம் இருக்குது. கும்பத்து தண்ணியை எடுத்து கும்பத்தில் ஊத்துறதுக்கு பேர் கும்பாபிஷேகம்னு பேர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேதம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா போதும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீர் நெருப்பு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அழுக்க அகற்றுறதுக்கும் அழுக்க பொசுக்கிறதுக்கும் தான் நீர் நெருப்பை. இப்போ இந்த ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பி சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க கண்கொள்ளாம இதை பாருங்க கும்பத்தை. இப்ப யாகசாலையில் வரிசையா கும்பம் இருக்கு. எய்தாப்புல இருக்கிறது யாரு? நல்ல சத்தமா சிவன். இப்போ சிவனுக்கு, அம்பாளுக்கு, மற்ற எல்லா பரிவார மூர்த்திகளுக்கும் நாளை காத்தால கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. சிவன் எங்கே இருக்காரு? இப்போ மலையிலேருந்து கல் எடுத்து கண்ணு, மூக்கு, காதெல்லாம் வச்சு கற்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே வச்சாச்சு. உருவம் கொடுத்தாச்சு. இப்போ உயிர் கொடுக்க போகிறாங்க. எப்படி உயிர் கொடுக்க போகிறாங்கன்னா, இது ஒன்றுமே பெரிய கம்பசித்திரம் இல்லை, எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிவனை தான் யாகசாலைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கும்பம் இருக்கே அப்படியே சிவபெருமான். ரைட்டு. மனுஷன்னா என்ன இருக்கும்? முகம் இருக்குமா? எல்லாரும் கேட்குறேன், மனுஷன்னா முகம் இருக்குமா? இந்த தேங்காய் இருக்கு பாருங்க, அதுதான் இறைவனுடைய முகம். நமக்கு எத்தனை கண் இருக்கு? சிவனுக்கு எத்தனை கண்ணு? சபாஷ். எத்தனை கண்ணு? தேங்காயில எத்தனை கண்ணு இருக்கும்? அப்ப சிவனுடைய முகம் இங்க வந்துருச்சா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? இதுக்கு பேர் என்ன? தலைமுடி. இறைவனுக்கு முடி எங்க போறது? தேங்காய்க்கு கீழே என்ன இருக்கு? மாவளை. என்ன இருக்கு? இறைவனுடைய சடை முடி. இந்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. கும்பத்துக்குள்ள தண்ணி இருக்கா? நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு? ரத்தம் இருக்கா? இறைவனுடைய ரத்தம் தான் அந்த தண்ணி. நம்ம உடம்ப சயின்டிபிக்கா எது இயக்குறது? நிறைய தாது பொருட்கள். இப்ப ஆச்சாரியர்கள் அதுக்குள்ள தாது பொருள் போட்டிருப்பாங்க. இப்ப சிவனுடைய முகம் வந்துருச்சு,
கண்ணு வந்துருச்சு, தலைமுடி வந்துருச்சு, உள்ள ரத்தம் வந்துருச்சு. உங்களை என்னை இயக்கிறது எது? எலும்பு நரம்புகள் தானே. அது மாதிரி இறைவனுக்கு ஏது எலும்பு நரம்புகள்? இப்ப அந்த கும்பத்தில் ஏது எலும்பு நரம்புகள்னா 1000 கயிறு சுத்தி இருக்காங்களே நூலு ஜிக்ஸாக்கா, அதுதான் எலும்பு நரம்புகள். இப்ப சிவனுடைய முகம், தலைமுடி, உள்ளே ரத்தம், அதற்குள்ளே தாது பொருள், வெளியிலே எலும்பு நரம்புகள். இப்பேற்பட்ட சிவனை இவங்க மந்திரம் சொல்லி உயிர் கொடுக்கிறாங்க. எப்படி? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இங்க பேசும்போது கேட்டுதா, இங்க பேசும்போது கேட்டுதா? மைக்கில் பேசும்போது ஏன்? மின்சாரம்ங்கிற மின்கடத்தி உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த சிவாச்சாரியார்கள் தர்பப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் வச்சுக்கிட்டு ஓம் கும்பட் ஸ்வாகா அப்படின்னு அடிவாரத்திலேருந்து சொல்றாங்கல்ல, அந்த மந்திரம் இந்த தர்பேங்கிற மின்கடத்தி வழியாக கும்பத்துக்குள்ளே போய் நாளைக்கு அதிகாலை தலைமை சிவாச்சாரியார் தலையிலே வைக்க பரிவாரங்களாக இருக்கக்கூடிய அத்தனை சிவாச்சாரியர்களும் புறப்பட்டு வானவேடிக்கை வெடிக்க மங்கள வாத்தியம் முழங்க கும்பத்து நீரை கும்பத்திலேயே ஊத்துவதற்கு பெயர் கும்பாபிஷேகம் என்று பெயர். அதை பார்த்தா 12 வருடம் ஆயுள் நீடி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல ஒரு சொல்றாரு, அப்பா விட்டுருடா. அதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஒரு ஆளை அடிச்சு கொள்றது நல்லதா அணு அணுவா கொள்றது நல்லதான்னு. நான் சொன்னேன், கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா இம்சப்படுத்தக்கூடாதுன்னு. அது தெரியுதுல, அப்புறம் ஏன் 1/2 மணி நேரமா அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்க? இப்போ கோவில்னா என்ன, கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 12 வருஷம் பார்த்த புண்ணியம் கிடைக்கும். நீர் நெருப்பு எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறோம். மண்டலாபிஷேகம் பார்த்தாலும் ரைட்டு. இப்போ கோவிலுக்குள்ளே எப்படி போகணும்னா குளிச்சுட்டு போகணும் நாளைக்கு. அது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பையன், அதுதானே நமக்கு முடியாது மாப்பிள்ள, ஏன் குளிக்காமல் போனால் என்ன, நம்ம சாமி தானே, நம்ம பிள்ளையாருக்கே பிளேயிங் கேஸ் கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு போவோம். அன்றைக்கி மயிலாப்பூரில் பார்க்குறேன், ஒரு அம்மா உலகலாம் உணர்ந்து அதற்கரியவன் நிலவலாவிய நீர்வழி வேணிய நாளையில் ஜோதிக நம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி. என்னம்மா புது செருப்பு சார்? என்னம்மா செருப்பு? ஆமாம் சார், பிரதோஷத்துக்கு வந்தேன், செருப்பு காணாமல் போயிருன்னு சிவனில் ஒரு பார்வை, செருப்பில் ஒரு பார்வைன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்க மாமி சொல்லி, இது தெரிஞ்சு தான் நான் செருப்பை பையில் போட்டு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது செய்யலாமா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கோவில் கட்டுறது முக்கியம் இல்லை, கட்டினவங்களுக்கு திருவடி வணங்குறேன். அதை விட அதில் எண்ணெயை தொட்டு நம்பர் எழுதாமல் இருக்கணும். நமக்கு பரீட்சையில் எழுதுகிறோமோ இல்லை, 76 37 41 சாமி எழுதும், சாமி கண்ணு பிடுங்கும். தயவு செய்து இந்த அந்த வர்ணம் பூசினாங்களே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். என்ன அழகு, பத்தாது, நல்ல கைத்தட்டு கொடுங்க சார். இந்த சிற்பம் செதுக்கிய பல பேர் உங்களுக்கு தெரியுமா, சிற்பியெல்லாம் ஒரு ஸ்டேஜில் ஒரு வயசுக்கு அப்புறம் யாரோடையும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி இன்னும் சொல்லப்போனால் டிரான்ஸ்பரண்ட்டாக கரெக்டான வார்த்தை மனநோயாளி மாதிரி அமைதியாகிடுவாங்க. யார்கிட்டையும் அவங்களால பேச முடியாது. 30 வருடம் அந்த தொழிலே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அப்படி அந்த நகம்னா நகம் வரணும், கால்னா கால் வரணும். ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. இந்த சார், ராஜராஜ சோழன் கட்டியது இல்லை சார் பெரிய கோவில், இந்த பஞ்சமா கோவில் தான் பெரிய கோவில். ஏன் தெரியுமா? மன்னன் கட்டியது முக்கியம் இல்லை, மக்களாக சேர்ந்து கட்டியிருக்கீங்கல்ல, இதுதான் பெரிய கோவில், இதுதான் பெரிய கோவில். இதை நீங்க பாதுகாக்கணும், இதை நல்லபடியா வச்சுக்கணும். இதுக்கு யாரை பத்தியுமே தப்பு, எல்லாரும் சேர்ந்து நல்லது செஞ்சிருக்கோம். நம்ம சமயம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்துவா பிறந்ததுக்கு பெருமைப்படணும். நமக்கு 5 முறை போய் தொழுகணும்னு அவசியம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அவசியம் வரணும்னு அவசியம் இல்லை. 2 விஷயத்துக்கு வருவோம். பரிச்சைன்னா கோவிலுக்கு வருவோம், கல்யாணம் பொண்ணுக்கு நடக்கணும்னா போய் துர்கைக்கு போய் விளக்கு போடுன்னு கிரானைட் கல்ல ஓட்ட போட வைப்போம். இல்லை புருஷனுக்கு ப்ரமோஷன் வேணும்னா வருவோம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த சிவன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. பஞ்சமாதேவி இந்த சிவன் கோவிலில் சொல்கிறேன், நீங்கள் வீடு கேட்டால் வீடு கொடுப்பார், கார் கேட்டால் கார் கொடுப்பார், பதவி கேட்டால் பதவி கொடுப்பார், திருமணம் கேட்டால் திருமணம் கொடுப்பார், பிள்ளை கேட்டால் பிள்ளை கொடுப்பார். எதை கேட்டாலும் இந்த சிவன் கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இந்த சிவன் எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்று சொல்கிறேன், நீங்களா கேட்டால் உங்கள் தகுதிக்கு கேட்க தெரியும், கடவுளாக கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுப்பார். எது பெருசுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கோவிலுக்குள்ளே எப்படி வரணும்னு வாரியார் சாமிகிட்ட போய், உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த, இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிதம்பரம் சார் சொல்கிறாரு, அதுக்கு தானே லூசு ஒன்றைய கூட்டி வந்திருக்கோம், எவ்வளோன்னு வேறு கேட்கலாமா? எப்படியா இருந்தாலும் நைட்டு நீ ஊருக்கு போக முடியாது, காலைல கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தான்
சேர்மன் கொடுக்குற அந்த 8 லட்ச ரூபா செக்கை வாங்கிட்டு தான் அந்த அம்மா பதறுது. அப்படியே நான் கும்பாபிஷேகத்துக்கே அவ்வளோ கொடுக்கல, உன் பேச்சுக்கு 8 லட்சம். சார் எவ்வளோ அமைதியாக இதுதான் சார் ஊர். நம்ம ஊரில் இப்போ முடிஞ்சோன்னே திருவிழான்னு நடத்துகிறோம்ல, என்னது திருவிழா? நல்ல சத்தமாக சொல்லுங்கள், அந்த வார்த்தையை திருப்பி போடுங்க. வெரி குட். என்னது என்னது வெரி குட் சார். நம்ம வாழ்க்கையில் விடாமல் இருக்கிறதுக்கு தான் சார் கடவுள் திருவிழான்னே ஒன்று படைச்சான். மனுஷன் ஒழுக்கமாக இருக்கணும், ஏன்னா அவன் விடாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான். சில பேர் விடாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான். அவனை பார்க்கும்போதே தெரியும் பெரிய தமிழ் குடிமகன்னு. உடனே நல்லா சிவாச்சாரியாருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நான் உலகத்தில் இப்போ 2-3 விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இப்போ கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சமயத்தில் பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். நம்ம கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணையோ பூசலார் மாதிரி உள்ளத்திலேயோ, இல்லை இளையாங்குடி மாரநாயனார் மாதிரி வறுமையில் குச்சியை வச்சு சமைச்சு கொடுத்தோ, இல்லை சிறுத்தண்டர் மாதிரி பிள்ளை கறி சமைத்தோ, இல்லை காரைக்கால் அம்மையார் மாதிரி தலையிலேயே நடந்து போகிறதோ நமக்கு இல்லை. சின்ன சின்ன விஷயம், கோவிலை சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட பணிந்து கேட்குறது அதுதான். பாதம் தொட்டு கோவில் கட்டுறது முக்கியமே இல்லை. 10 வருஷம் கழித்து வந்தாலும் இந்த கோவில் கோவிலாக இருக்கணும். ஆச்சாரியாரை தவிர நம்ம சில பேர் சாமிக்கே சூட வைக்கிறான், அத்தனையும் பாவம். திருநீர் எப்படி இப்படி பூசணும், குங்குமம் இப்படி வைக்கணும். முதல்ல இத்தனை பெண்கள் அத்தனை பிள்ளைங்களையும் எனக்கு ரொம்ப கைகூப்பி வணங்குறேன். அதில் பாருங்கள், ஒரு பொண்ணு அழகாக விபூதி வச்சு பொட்டு வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு. முதல்ல எப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் எழுதுகிறாரு, பெண்கள் எப்படி பொட்டு வைக்கணும்னா திருமணத்துக்கு முன்னாடி சாந்து பொட்டு தான் வைக்கணுமா. ஏன் சாந்து பொட்டு இங்கே வைக்கணும்னா, இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது 21 வயசு பொண்ணை பார்க்கும்போது எய்த்தாப்பில் இருக்க அம்மா அப்பா பேசிப்பாங்களாம், ஆகா இந்த பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, சாந்து பொட்டு தான் வச்சுருக்கா, இன்னும் கல்யாணம் ஆகலை, நம்ம வீட்டில் இருக்க பையனுக்கு ஊர் பெரியவங்களை வச்சு இந்த அக்கா தங்கச்சியை வச்சு கேட்டு பார்க்கலாமான்னு அவங்க வீட்டில் கேட்குறதுக்கு அடையாள சின்னம் தான் இங்கே பொட்டு. சரி, அவங்களே கோவிலுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த மாதிரி சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணணும்னா இந்த 2 விரலால் எடுத்து இப்படி விடணுமா. ஏதுக்குன்னா எனக்கு சீக்கிரம் நல்ல திருமங்கல்யம் ஏறணுங்கிறதுக்கு தான். இப்படி திருமணத்துக்கு பின்னாடி பெண்கள் எப்படின்னா பொட்டு இங்கே வைக்கணும். ஏன்னா என்னுடைய தாயும் தந்தையும் என்னை கற்போடு வளர்த்துருக்காங்கன்னு அடையாள சின்னம் தான் இங்கே. அப்புறம் எதுக்கு சார் இங்கேன்னா, யாரோ ஒருத்தன் கரம் பிடிச்சி நமக்கு மஞ்சள் கயித்தை கட்டினால அந்த திருமங்கல்யத்துக்கு அடையாளம் தான் இங்கே. அப்புறம் எதுக்கு சார் இங்கேன்னா, இந்த 2 பொட்டு எங்கள் உடலோட என்னைக்கு இருக்கணும்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்க இப்ப 3 பொட்டும் இல்ல, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு, பாம்பு மாதிரி பள்ளி மாதிரி எல்லாம் வச்சுக்கிறோம். இந்த பொட்டு நெத்தியில இருந்தாலும் பரவாயில்ல, டிவி மேல, ஃப்ரிட்ஜ் மேல, வாஷிங் மிஷின் மேல. அன்னைக்கு பாக்குறேன், என் ஒய்ஃப் கிராமத்துல மாட்டு வாலில் வச்சுட்டு குளிக்க போயிட்டா. குளிச்சுட்டு மாமா பொட்டை எடுங்கிற நான் எடுக்க போறேன், எங்க அக்கா பையன் மாட்டை அவுத்து விட்டான். நான் ஒரு பொட்டுக்கே பேக்கு மாதிரி போறேன். அப்போ பொட்டு எப்படி என்ன விபூதி, தயவு செய்து பான்ஸை குலைச்சி விபூதி இடக்கூடாது, மகா தப்பு. ஏன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னா அந்த விபூதிங்கிறது மந்திர சொல். அதை எடுத்து இப்படி வச்சில நமச்சிவாய நமகன் ஆதந்தாள் வாழ்கன்னு அப்படி பூசும் போதே நம்ம உடம்புல ஒரு பெரிய ஆரோக்கியம் வரும். அதான் வாரியார் சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன சாமி எப்போ பார்த்தாலும் நெத்தி ஃபுல்லாக சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்கன்னு. அடிச்சுட்டார் பாருங்க அடுத்த வார்த்தை, என்னப்பா வாழ்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பான், குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டான்ட்டார். இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். சாமிகிட்ட போய், சாமி சும்மா அதுவும் கல் தான், கீழே போட்டிருக்கிறதும் கல் தான், அதுவும் கல் தான், இதுவும் கல் தான், எப்படி ரெண்டையும் சாமின்னாராம். சாமி சொன்னாராம், பையிலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து போட்டு, இதுவும் பேப்பர் தான், இந்த பணமும் பேப்பர் தான், கழுதைக்கு முன்னாடி போட்டால் 2க்கும் வித்தியாசம் தெரியாது. மனுஷனாக இருந்தால் இது ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்டது பணம்னு தெரியும். அது மாதிரி இதுவும் கல் தான், அதுவும் கல் தான். ஆச்சாரியாருங்களுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டு ஆவாகனம் பண்ணிட்டா அதுக்கு பேர் சாமின்னு பேர். இது மனுஷன்னா புரியும், கழுதைக்கு புரியாதுன்ட்டாராம். இதை புரிஞ்சிருந்தா நீங்கள் கை தட்டியிருப்பீங்க. இதுக்கு மேலே ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், கோவிலுக்கு போகும்போது நம்ம சுத்தமாக போகணும், குளிச்சுட்டு போகணும். கும்பாபிஷேகம்னா எதுக்குன்னு தெரியணும், வலது பக்கமாக தான் சுற்றணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, சமய சின்னங்களை பூசுறதுல நம்ம ரொம்ப பெருமை அடையணும்.
யாரும் ஏன்னா அதை நீங்கள் ஒன்றும் பாருங்கள், விஷ்ணு பக்தர்கள் எப்படி பண்ணுவாங்க, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, அந்த சங்கையும் சக்கரையும் போட்டு அப்படி வந்தால் அவங்கள பார்த்தாலே எப்படி சொல்ல தோணும், குலசேகர ஆழ்வார் மாதிரி படகேடா யாகேனோ, பார்க்குவலை யாகேனோ, தொட்டு விரல் தொட்டருளும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ, இறைவா நீ உட்கார்ற சேரா இருக்கக்கூடாதா, செருப்பா இருக்கக்கூடாதா, தொடர சுண்ணாம்பா இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கணுமா நம்ம? கோவிலில் தயவு செய்து பொங்கல் சாப்பிட்டுட்டு கம்பமே காவிரின்னு தடவிட்டு போகாதீங்க. நரசிம்மர் உள்ளேருந்து கிழிச்சிக்கிட்டு வருவார், இரண்யனை வதம் செய்யல, பொங்கல் நாத்தம் தாங்கலையன்னு. இதெல்லாம் முக்கியம். நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எதுக்கு வேடிக்கையாக சொல்கிறேன்னா, கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும், மலை வளம் சுரந்து மண் வளம் பெருகி கோன்முறை அரசு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கோவில் நல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவான், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. சாமி எனக்கு என்ன வேணுமோ நீ தான்னு கேளுங்க. இப்போ கோவிலுக்குள்ளே எப்படி போகணுன்னு பாருங்கள். 2 செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதில் ஒரு பொண்ணு முடிச்சிருவேன்னு 3 தடவை சொல்லிட்டேன். எனக்கு எல்லாம் சிரிச்சிங்க பாருங்கள், அதுவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் சார், இப்போ நீங்கள்லாம் அண்ணால முடியலன்னு டாக்டர் வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறான், மூச்சை இழுத்து விடு, நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுங்கிறான். இவ்வளோ நேரம் அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல. நீங்கள் நோய் வராமல் இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், கோவிலுக்குள்ளே எப்படி போகணும். வாரியார் சாமியோடைய புஸ்தகத்தை இன்றைக்கி காலையில் வரும்போது படித்தேன், அருமையாக எழுதியிருக்காரு. கோவிலுக்குள்ளே உள்ளே போனோன்னா என்ன பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். இப்போ கும்பாபிஷேகம்னா என்னன்னு பார்த்தோம், சமய சின்னங்களை பூசணும், இந்துவா பிறந்துறதுக்கு பெருமைப்படுறோம். உங்களுக்கு தெரியுமா, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்னு சேக்கிடார் பெருமான் 63 நாயன்மார் எழுதினார். அந்த நாயன்மார் கதையை சொல்லணும்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அது எல்லாத்தையுமே ஓசியில் சொல்ல முடியாதுல்ல, அது ரமேஷ் சாருக்கு புரியும். மண்டலா விஷயத்துக்கு வச்சுக்கலாம். சிவாச்சாரியார் பார்க்குறாரு, உனக்கே இவ்வளவுதான்னா அப்போ எனக்கு என்ன செய்வாங்க, புண்ணியந்தான். இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். நான் முடிக்க மாட்டேன் சார், நான் சத்தியம் சொல்கிறேன் சார். எங்கேயோ போய் கோடியை வாங்கிட்டு பேசுகிறதில்ல சார், ஆத்மார்த்தமாக இந்த நான் பேசின 35 நிமிஷமும் நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் நல்லா பேசலை, நீங்கள் நல்லா கேட்டதுனால என்னால் பேச முடிஞ்சது. அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கீங்க பாருங்கள். நான் கூட கொண்டு வந்தேன், உண்மையிலுமே ஒரு சின்ன இதுனாலும் ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா, சில இடத்துல எழுதி வச்சு பேசணும், சில இடத்துல உங்களை பயமுறுத்தி பேசணும், சில இடத்துல உள்ளத்துலேருந்து பேசணும். பஞ்சமாதேவி ஊரில் உள்ளத்துலேருந்து பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி வேதம் படித்தவங்க உட்காந்து கேட்க சார், இந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அவங்க 10வது நல்லா கொடுங்க, நல்லா இன்னும் மேலே 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 பாருங்க. கொடுத்த காசையே திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் ஒரு தாள் இந்த ஆள் விடாமல் போக மாட்டான் போலடா, அவரே சிதம்பரமே எடுக்கிறாரு வைக்கிறாரு. சார், பத்மஸ்ரீ விருதை விட நீங்கள் கொடுக்குற கைத்தட்டு தான் சார் அவங்களுக்கு. அண்மையில் என்னுடைய நண்பர் சுமதி அவர்கள் மங்கையர் மலரில் எழுதியிருந்தாங்க, இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது எஸ் ராமகிருஷ்ணனுக்கு எதுக்குன்னா நாதஸ்வர கலைஞர்களை பற்றி தான். கல்யாண வீட்டுக்கு வாங்கோம்போம், மேலே அடிக்கும் போதும்போம், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களான்னு யாரும் கேட்குறதில்ல. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், இந்த நாதஸ்வர கலைஞரை நான் வேண்டிக்கிறேன் சார், 365 நாள் அவங்களுக்கு கச்சேரி கிடைக்கட்டும் சார். அவர் பாருங்கள், இப்போ எந்திரிச்சு அந்த ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா, நல்ல ஒரு கை சிங்காரவேலன் மாதிரி இருக்கார் பாருங்க. அந்த சிரிப்பு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அஜித்துக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லை பாருங்க. அவர் சொல்கிறாரு, அஜித் என்னைக்கே குண்டா இருந்திருக்கான். சந்தோஷம், மகிழ்ச்சி, பிறரை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக வச்சுங்க. சரி, இப்போ கோவிலுக்குள்ளே எப்படி போகணுன்னா என்ன போய் கோவிலில் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அர்ச்சனை. அர்ச்சனையில் என்ன இருக்கும், வெரி குட், தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், வெத்தலை பாக்கு இருக்கும், சூடாக இருக்கும். நான் சொன்னேன் வாரியார் சாமிகிட்ட, சாமி என்னை சிதம்பரம் சார்னு ஒரு நல்லவர் இருக்கார், அவரை விட ரொம்ப நல்லவர் ரமேஷ் சார். இவராவது தேங்காய் மூடி கொடுப்பாரு, அவர் 300 பாக்கெட் தான் கொடுப்பாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஊரில் பேச கூப்பிட்ருக்காங்க.
இந்த கோவில் கட்டிட்டாங்க, கும்பாபிஷேகம், ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே உடல் நின்று அருமையாக செஞ்சுருக்காங்க. அற்புதமாக ஏற்பாடு பண்ணி ஊரே வண்ண விளக்குகளால் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேகம்னா என்னன்னு சொல்லிட்டேன் சாமி. கோவிலுக்குள்ளே போய் எப்படி சாமி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். அடுத்த வார்த்தை சாமி சொல்கிறாரு, கோவிலுக்குள்ளே போகும்போது என்ன வேண்டாம், ஆணவம் கண்மம் மாயை இது கூடாதுங்கிறாரு. எப்படி சாமின்னு, வாங்கடா அர்ச்சனை கூட ஏன்னாரு. என்னது என்ன வாங்க சொன்னார்? அர்ச்சனை கூட. அதோடைய ரேட் என்ன? 20 ரூபா. வாசலில் அங்கம்மான்னு ஒரு அம்மா விற்றுக்கிட்டு, ஒன்றும் இல்லை. இப்போ நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் மடத்துக்கு போனீங்கன்னா இங்கே தானே இருக்குது நெரூர் மடம். வாசலில் போகணுன்னு அர்ச்சனை வாங்குகிறோம். உங்களுக்கு தெரியும்ல, ராவுகால பூஜைக்கு போகிறோம், பிரதோஷ வழிபாட்டுக்கு போகிறோம், பௌர்ணமி பூஜைக்கு போகிறோம், டக்குன்னு வாங்குகிறோம். நெரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, காசிக்கு போனால் தான் புண்ணியம், திருவாரூரில் பிறந்தா தான் முக்தி. நீங்கள் நெரூருங்கிற ஒரு ஊர் பேரை சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம். அந்த மாதிரி ஊரில் நீங்கள் வாழ்றீங்க. சர்வத்தையும் அடக்கக்கூடிய, சர்வத்தையும் ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தண்டம் வாங்கி வந்தவுடன் செல்லக்கூடிய ஒரு புனிதமான இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமாதேவியில் குடமுழுக்குன்னா இதை பார்ப்பதற்கு தேவர்கள் முனிவர்கள் வருவாங்கன்னு ஐதீகம் இருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்டிப்பாக வருவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, இந்த மண்ணை மக்களை காப்பாற்றுவாங்க. இன்னும் கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷத்தில் முடிப்பேன் கிளிப்பேன். உள்ளே போனோன்னு சிவாச்சாரியார் இப்போ அர்ச்சனை கூடையை எடுத்துகிட்டு போனோம். அதில் என்ன இருக்குது? தேங்காய் இருக்குது, வெத்தலைப்பாக்கு இருக்குது, சூடம் இருக்குது. இந்த தேங்காய் சொன்னிச்சான், வாரியார் சாமி சொல்கிறார், நான் சொல்லலை அப்படின்னு சிரிச்சிச்சான். வெத்தலைப்பாக்கை பார்த்து, வாழைப்பழத்தை பார்த்து, சும்மாரு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள் சார் உங்கள் ஊரில். 12 ரூபா நான் தான், எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னுச்சான். எவ்வளோ? 12 ரூபா நான் தான் மரியாதை ஜாஸ்தின்னு. வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சான். லூசு, நான் 3 ரூபா தான், நான் இல்லாட்டி சிவாச்சாரியார் உள்ளேயே கூப்பிட மாட்டார், நீ வாயை மூடுன்னுச்சான். வெத்தலை பாக்கு கழுக்குன்னு சிரிச்சான். ஐயோ, நான் ஒன்லி 150 நான் இல்லைன்னா அவர் நைவேத்தியமே பண்ண மாட்டார். ஓம் பூர்வபட்சதச்சவதர்வரண்யம்பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயா சொல்லவே மாட்டார், நீ வாயை மூடு அப்படின்னு தான். பேர் என்ன சொல்லிட்டார் சிதம்பரம். நட்சத்திரம் என்ன? மிருகசீரிஷம். ராசி என்ன? ரிஷபம். எல்லாம் மந்திரமெல்லாம் சொல்லி முடித்தார். தேங்காவை ஆச்சாரியார் பார்த்தார், பக்கத்தில் இருக்க அப்படி பக்கெட்டுக்குள்ளே நினச்சார், சின்ன கல் இருந்தது, முட்டேர்னு ஒரு அடை அடித்தார், 2ஆக உடஞ்சிருச்சு. வாழைப்பழம் சிரிச்சு தான், 12 ரூபா மண்டையை உடைச்சுட்டாங்களே, 12 ரூபா மண்டையை உடைச்சுட்டாங்களேன்னுச்சா. அர்ச்சனை பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி இருந்தா. சிவாச்சாரியார், மகாலட்சுமி இங்கே வாமா, பசின்னு உங்கள் அம்மாவை சொன்னியே அப்படின்னு அப்படி தோலை உரிச்சு பழத்தை கொடுத்தோன்னே தேங்காய் சொல்லிச்சா. 3 ரூபீஸ்னா என்னையாவது மண்டையை உடைச்சாங்க, உன்னைய தோலே உரிச்சுட்டாங்களே அப்படின்னதான். வாசலில் நம்மெல்லாம் இன்னைக்கு திருவிழான்னா இருப்போம், கும்பாபிஷேகம்னா இருப்போம், குடமுழுக்க பார்ப்போம், மண்டலாபிஷேகத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்குன்னு போயிடுவோம், ஏதோ சாமிக்கு வேலை இல்லாத மாதிரி. ஆனால் 2 பேர் மட்டும் வந்து இந்த வாசலில் சரியாக பூட்டிட்டு போகிறாங்கல்ல, அவருக்கு ஒரே ஒரு ஹேபிட் இருக்கும். என்னென்னா, வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்கு காசு இருக்காது. ஆனால் சிவாச்சாரியார் என்ன பண்ணுவார்னா, அற்புதமாக டெய்லி இந்த அர்ச்சனை பண்ணுற வெத்தலையும் பாக்கையும் சேர்த்து வச்சு, சுப்பிரமணி இங்கே வா, வெத்தலை பாக்கு வேணும் நீ இந்தான்னொன்னா, அவர் வந்தோன்னே சாமி அப்படின்னு கையில் வாங்கி கசக்கி டபக்குன்னு உள்ளே போட்டாதான். தேங்காய் சொன்னிச்சா, பரவாயில்ல நீ 150 ஆளே போயிட்டான் நிச்சான். இப்போ 3 சொன்னாங்களாம். நான் 13 ரூபீஸ் மண்டையை உடைச்சிட்டாங்க, நீ 3 ரூபீஸ் தோலை உரிச்சுட்டாங்க, இவன் 150 ஆளே போயிட்டான். இந்த 10 பைசே எவ்வளோ? 10 பைசே எவ்வளோ? 10 பைசா. வெள்ளையா சின்னதாக ஒரு பையன் வந்தான். எங்கே அவன்? நானா? அதை ஏன் கேட்குற? எல்லாரும் அவனை நெருப்பில் காமிச்சாங்க. வந்த 200 பேரும் நமச்சிவாய நமக நாதந்தாள் வாழ்க, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் நமோ நமகன்னு கத்தினாங்கன்னாங்களாம். இப்போ வாரியார் சொல்கிறாரு, மனிதர்களே, நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக போகாதீர்கள், வாழைப்பழத்தை போன்று கண்மையாக போகாதீர்கள், வெற்றிலை பாக்கை போன்று மாயமாக போகாதீர்கள். கற்பூரம் போல உங்கள் இதயத்தை கடவுளிடத்தில் கரைத்து விடுங்கள். கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்திலே போட்டுக்கொள்வான். இதுதான் திருக்குடமுழுக்கினுடைய அர்த்தம்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைத்தட்டுறதுல 2, ஒன்று நல்லா இருக்குங்கிறதுக்கு, இன்னொன்று முடிச்சுக்கோன்னு அர்த்தம்.
உள்ளே வச்சுருக்கோம்ல மகா பெரியவர்னு பேர். என்னதுங்க? மகா பெரியவர். கோவிலுக்குள்ளே போகணுன்னா சமய சின்னம் பூசணும், இந்துவாக பிறந்ததுக்கு பெருமை அடையணும். அதை விட ரொம்ப முக்கியம், திருக்கோவிலை பத்திரமாக பாதுகாக்கணும். நம்முடைய சமய குறவர்கள் மாதிரி நம்மளால் வாழ முடியாது, நாயன்மார்கள் மாதிரி இருக்க முடியாது, ஆழ்வார்கள் மாதிரி இருக்க முடியாது, சூடி கொடுத்த சுடர்மகள் ஆண்டாள் மாதிரியோ குலசேகர ஆழ்வார் மாதிரியோ நம்மாழ்வார் மாதிரியோ நம்மளால் முடியாது. நம்ம என்ன செய்யலான்னா கோவிலை பெருக்கி கோலம் போடலாம், வர்றவங்களுக்கு பொங்கல் கொடுக்கலாம், முடிஞ்சவங்க பணத்தை கொடுக்கலாம், இல்லாதவங்க சாமி பொருளை கழுவி கொடுக்கலாம், அதுவும் முடியாதவங்க அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், மகா பெரியவர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவரை பார்க்குறதுக்காக ஒருத்தர் போகிறாரு. இப்போல்லாம் நம்ம ஊரில் பல சாமியார் வாயிலேருந்து லிங்கம் எடுத்து கையிலேருந்து விபூதி எடுப்பார், கடைசி வரைக்கும் பையிலே எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு காவிக்கு புனிதம் தந்த 2 பேர் உண்டுன்னா, ஒன்று விவேகானந்தர், இன்னொன்று காஞ்சி மகான் தான். நான் சொல்கிறேன், மகானுடைய சிலையை இங்கே வைத்ததற்காக இந்து சமய அறநிலையத்துறை, இந்த திருக்கோவில், இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அது பத்தவே பத்தாது, திருவடியை தொழரும். பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஊரே செழிப்பாக போகிறது அந்த ஒரு ஒத்த விஷயத்தினால. அவர் எப்பேற்பட்ட மகான்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவர் எப்பேற்பட்ட மகான்னு தெரிஞ்சுக்கங்க. எளிமையின் பிறப்பிடம்னு, மாதா பிதா குரு தெய்வம்னோ. எப்படி? மாதா பிதா குரு தெய்வம்னோ. இங்க யாருக்கு கும்பாபிஷேகம்? சிவனுக்கு. பிள்ளையார் என்ன பண்ணாரு? தாய் தந்தையை சுற்றினா உலகத்தை சுற்றின மாதிரினாரு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். 1008 தடவை கங்கையில் போய் குளிக்கிறது, 2000 முறை காசியில் குளிக்கிறது, அஸ்வமேத யாகம் செய்வது, கோதானம் பண்ணுறது, இதை எல்லாத்தையும் விட அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கொடுக்கறது தான் புண்ணியம். புண்ணியம். மகா பெரியவர் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்னுடைய பேச்சை முடிச்சிடுவேன். 1962 எப்பங்க? 1900 பிரீமியர் பத்மினி கார் வச்சிருந்தா அவர் பெரியாளா இல்லையா? பெரியாளா இல்லையா? 1962 ஒரு கார் வாங்கிட்டு போறாரு. அவர் பேர் ஆடிட்டர் வேணுகோபால்னு பேரு. இப்ப ரமேஷ் சார் பக்கத்தில் ஒரு ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் கைத்தட்டு கொடுங்க. அந்த ஐயா பேரு நல்லா இந்த அவருக்கு தான் வெங்கடேஸ்வரன் சார். ஒரு நிமிஷம் நில்லுங்கய்யா, நிறைய அவரை பத்தி சொன்னாங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க. அவர் சொல்லியிருக்காரு, கும்பாபிஷேகம் முடிஞ்சாலும் விட மாட்டேன், ஊர் ஊரா போய் வசூல் பண்ணியாவது பணம் அனுப்புவேன் இருக்காரு. சாமிக்கு செய்யறதுக்கு ஒரு எண்ணம் வேணும்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவரை மாதிரி ஒருத்தர் ஆடிட்டர் போறாரு. 1963 நல்ல பொருள் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அந்த கீ செயினையோ பர்ஸையோ சாமிகிட்ட வச்சு எடுத்துப்போம்ல. அந்த மாதிரி காஞ்சி மடத்துக்குள்ளே போகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஒரு பேர் ஜீயர்னு பேர். அவர் எழுதுறாரு ஜீயர். இவர் வைஷ்ணவம், இது சைவ மடம். அவர் எழுதுறாரு, எல்லா மடாதிபதிகளும் மனிதனுடைய அறிவை பார்ப்பார்கள், வந்தவுடனே சாப்பிட்டாயா என்று வயிறை பார்க்கக்கூடிய ஒரே மடம் காஞ்சி மடம்னு ஜீயர் மகா பெரியவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு அன்னதானம் உண்டா சார்? உலகத்திலேயே சிறந்த தானம் எதுங்க? அன்னதானம். ஏன்னா வீடு வச்சா கார் கேட்போம், கார் இருந்தால் பேங்க் பேலன்ஸ் கேட்போம், பேங்க் பேலன்ஸ் கேட்டால் நீச்சல் வீடு கேட்போம். போதுங்கிற மனசு யாருக்குமே வராது. போதும்னு சொல்றது அன்னதானத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு சொல்றேன், கர்ணனுக்கே கிடைக்காத சிறப்பு அன்னதானம் பண்ணா கிடைக்கும். காஞ்சி பெரியவர் உள்ள பார்க்க வேணுகோபால் வந்துட்டாரு. சாமின்னாரு. அப்போ சிசிடிவி எல்லாம் இல்லை. வா வேணுகோபால், பிரீமியர் பத்மினி கார் வாங்கியிருக்கியான்னு கேட்டார். பிராண்டை சொல்லி செத்தே போயிட்டான் அந்த மனுஷன் ஆடிட்டரு. எனக்கு ஒரு உபகாரம் செய்கிறியான்னாரு. சொல்லுங்க சாமின்னார். சொல்லுங்க சாமின்னாரு. இந்த ஊருக்கு கலவைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அத்தி மரம் இருக்குது, அங்கே ஒரு வயசான பெரியவர் இருப்பார், அவரை போய் கூட்டிகிட்டு வான்னாரு. ராத்திரி 8 மணி. இந்த வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் அப்பீல் உண்டா சரின்னு உத்தரவுன்னு புறப்பட்டார். நேராக போனார். ராத்திரி 9 மணி. ஒரு மரத்தடி கீழே சின்னூண்டு சிமினி விளக்கு லைட்டு. 1963 நடந்த உண்மை. இவ்வளோ பெரிய தாடி. இப்படி கையை விட்டு நோண்டிக்கிட்டே கல்லை எடுத்து பக்கத்தில் இருக்க குளத்தில் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. உங்களை பெரியவர் கூட்டிகிட்டு வர சொன்னார், அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை போ அப்படின்னு கல்லை போட்டிருக்காரு. சாமி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ராத்திரி 9 மணி.
உள்ளே வந்தோன்னே சொன்னாராம், அவருக்கு சாப்பாடு போட்டு படுக்க வச்சிருன்னு இவர் உள்ளே போயிட்டார். காலைல எந்திரிச்சிருக்காங்க, அவரை குளிக்க வையின்னு சொல்லிவிட்டு 4 வேட்டி 4 துண்டு சால்வை பூ படம் எல்லாம் வச்சு 3000 ரூபாங்கிறது இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு சமம் 1963. இதை வச்சு வேணுகோபால் அவன் எங்கே இறங்கணுங்கிறானோ இறக்கி விட்டு வந்துருன்னாராம். போய் இறக்கி விட்டுட்டு வந்துட்டாராம். மத்தியானம் 2 ஆச்சான். அவர் சேலத்துக்கு புறப்படணும். வேணுகோபால் நீ சாப்பிட்டு புறப்படுனாராம். சாப்பிட்டு கிளம்பினோன்னே இங்கே வான்னாராம். பெரியவா உத்தரவுன்னாராம். ராத்திரி வந்த கார் வாங்கியிருக்கியான்னு கேட்டேன். ஆமான்னு. ஒருத்தரை போய் கூட்டிகிட்டு வான்னு கூட்டிகிட்டு வந்தேன். கொண்டு போய் விடுன்னு விட்டுட்டு அவர் யாருன்னு தெரியுமான்னா, எனக்கு தெரியாது சாமி, உங்களை பார்க்கணும், காரை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சேன், நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லைடா, என்னை இந்த உலகத்தில் எல்லாரும் பெரியவா பெரியவான்னு கொண்டாடுறாங்க, எல்லாரும் என்னைய குரு குருன்னு சொல்கிறாங்க, நீ மறந்துடாத. எனக்கு 9 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா என்னை குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு வந்து இந்த காஞ்சிபுரத்தில் இறக்கினாங்க. இறக்கினோன்னு அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு அப்போ ஒரு 50 வயசு இருக்கும். இறக்கிட்டு இப்படி என்னைய பார்த்தா 9 வயசு எனக்கு. மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த குதிரை வண்டிக்காரன் என்னுடைய அம்மா அப்பா பார்த்து, இந்த பையன் யாருன்னு தெரியாது. அவங்க அம்மா அப்பாவை பார்த்து, இந்த பையன் யாருன்னு தெரியாது சாமி, இந்த பையனால் இந்த நாட்டுக்கே பெருமை வரப்போகுது, இந்த பையனுடைய ஒழுக்கத்துக்கால இந்த மண்ணுக்கே பெருமை வரப்போகுது, இந்த பையனுடைய ஞானத்தினால இந்த மண்ணே உய்விக்க போகுதுன்னு சொன்னான். அப்போ எனக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்னைய குருன்னு சொல்லி சாவி கொடுக்கணும்னு நினச்ச, இந்த குருவையே கொண்டு வந்த குரு யாருன்னா அந்த குதிரை வண்டிக்காரன் தான். அவன் தான் உன் கார் சாவியை தொட்டு உன் காரில் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன், தப்பு இல்லையேன்னு சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு மடாதிபதியை இனி இந்த மண்ணுலகம் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட காஞ்சி மகானுக்கு தனி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மங்களவாத்தியம் முழங்க இங்கே அற்புதமாக கும்பாபிஷேகம். சிவனு அற்புதமான, உலகத்திலேயே பெரிய பக்தன் சிவபக்தன் யார் தெரியுமா? நானோ நீங்களோ அந்த காவி வேஷ்டி கட்டி எனக்கு வெந்நீர் கொடுத்தவரோ சிற்பியோ இல்லை நம்முடைய ஆச்சாரியாரோ சிதம்பரசாரோ ரமேஷாரோ நண்பரோ இவங்களோ இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தன் யாருன்னா மறந்துடாதீங்க, ராவணன் தான். யாரு? அவருக்கு எத்தனை தலை? 10 தலை. நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், உடனே சொல்கிறார், தலைவலின்னா எந்த தலையிலப்பா அமிர்தாஞ்சன் தடவிப்பான்னா, குப்புரை எப்படிப்பா படுத்து தூங்குவாருன்னா, முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன், வாரண பொருந்த மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரணத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரம் கொடுத்த வாழு, இந்திரனுக்கு இந்திரன் சந்திரனுக்கு சந்திரன். இப்போ கிளைமேக்ஸ் நன்றி வணக்கம் சொல்ல போகிறோம். அப்படியே நிமிந்து உட்காந்து பார்க்கணும். சிவபெருமான் உலகத்தில் பெரிய சிவபக்தன் யாரு? ராவணன். ராவணனுக்கு யாருக்கும் சண்டை வந்தது? ராமனுக்கு. சபாஷ், ஆச்சாரியாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அழகா இருக்கீங்க சாமி. இப்படி அழகான ஒரு ஆச்சாரியாரை நான் இந்தியாவிலேயே இன்னைக்கு தான் பார்க்குறேன். நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா இப்பயே கல்யாணம் பண்ணியிருப்பேன். சும்மாச்சுக்குன்னு சொன்னேன், நம்பிட்டீங்களா? அவர் சொல்றாரு, இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம்டா. அழகு பாருங்க, எவ்வளவு அட்டன்டிவா கேட்கிறாரு. ராமன் ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய கையில போட்டான். கை கீழே விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சந்தோஷமா ராமன் இப்படி நிமிந்தான். இன்னொரு கை வந்துருச்சு. ராமனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய தலையில போட்டான். தலை கீழே விழுந்துச்சு. சந்தோஷப்பட்டான். யாரு? நடையில் நின்றுய நாயகன் அடியா அழகன் அவதார புருஷன். இன்னொரு தலை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. மார்புல போட்டான். மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். இதுதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் சீனு. ஏன் தெரியுமா? கை முளைச்சு திருப்பி கை வந்துச்சு. டெய்லி காலில் குளிச்சுட்டு வந்தோன்னே ராவணன் என்ன தெரியுமா பண்ணுவாராம்? மலரை நம்மெல்லாம் எப்படி பண்ணுவோம்? இப்படி ஒரு பூவை எடுத்துட்டு என்ன சொல்லுவோம்? அம்மையே அப்பாவோ பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதே அப்படின்னு இப்படி தானே போடுவோம். இப்படி பூவை எடுத்து அப்படியே அள்ளி கொட்டி வீணையை வாசிச்சா கையில் ரத்தம் ஒடுகிற அளவுக்கு சாமி பாட்டை வாசிப்பானா. அதுக்காக கடவுள் நன்றி கடனா கையை கொடுத்தாராம். சரி, ஏண்டா தலை போனோன்னு தலை கொடுத்தாருன்னா, சிவனுடைய பாதத்தில் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டுவாராம். அதுக்காக நன்றி கடனா தலையை கொடுத்தாராம். ஏன் மார்புல போட்டோன்னு ராவணன் செத்து போனான்னா, நேற்று வரைக்கும் ராவணன் சிவன் சிவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தானா, இன்னைக்கு சிவன்னு சொல்ல வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீத்தைன்னு சொன்னானா. எனவே நம்ம நெத்தியில விபூதி பூசி இடுப்புல பஞ்சகஜம் கட்டி காவி போட்டு கடுத்துற உத்திராட்சம் வச்சு மனசுல சுத்தம் இல்லைன்னா நம்ம மாண்டு போவோம். உள்ளத்தை தூய்மையாக்குவோம். சமய சின்னத்தை பூசுவோம். கோவிலுக்குள் போகின்ற போது சுத்தமாக போவோம். கும்பாபிஷேகத்தை பார்ப்போம்.
தாய் தந்தையை தெய்வமாக நினைப்போம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அடுத்தவருக்கு தான தர்மம் செய்வோம் என்று சொல்லி இந்த கும்பாபிஷேக நிகழ்வை நீங்க வந்தோன்னு செயினை எடுத்துருவீங்களோன்னு பார்த்தேன். அப்பயும் வந்து நிறுத்தி நல்லா அவருக்கு ஒரு கைத்தட்டு. அவருடைய அன்புக்கு தான் வந்தோம். நல்லா இங்கே ஊரில் இந்த இவரோட ஒரு 4-5 பேர் இங்கே இருக்காங்க. நான் ஒரு 2-3 தரேன். நான் ஒன்றே என்னன்னு அவரை பற்றி சொல்கிறேன். நான் எப்போ வந்தாலும் அவர் வந்து பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷன்லாம் வச்சுருக்காரு. எனக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. அவர் ரமேஷ் சாரும் எனக்கு ரூம் போட்டு தலானி வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து கார் ஓட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு இருக்குது பாருங்கள். அன்புக்கு மனிதன் அடிமையாகணுங்கிற அந்த அவருடைய அன்புக்கு தான் நான் கைகூப்பி வணங்குறேன். இந்த கோவில் நல்ல பெரிய, நான் சொல்கிறேன், பறவைகளின் வேடந்தாங்கள் வந்து பறவைகளுக்கு சரணாலயம் எது? வேடந்தாங்கள். இனிமேல் சிவன் கோவிலுக்கு ஒரு வேடந்தாங்கள் எதுன்னா அது பஞ்சமாதேவி தான். எழுதி வச்சுக்கங்க. ஒரு கோவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு அப்படியே செதுக்கி இருக்கீங்க. இந்த கோவில் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க சிவாச்சாரியார்களுடைய பாதார விந்தங்களை பணிந்து வணங்குகிறேன். ஏன்னா அவ்வளோ ஆத்ம சுத்தத்தோட பல கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது பேசினா முடிங்க, நான் அதை பண்ணணும்பாங்க, இவங்க பண்ணால் இவங்களை இதும்பாங்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறீங்கல்ல. ஊர் கூடினாதான் தேர் இழுக்க முடியும். நல்ல தேரை இழுத்து வச்சிருக்காங்க. இதை வருடந்தோறும் நம்ம இழுக்கணும். மண்டலாபிஷேகத்துக்கும் நான் முடிஞ்சா வருவேன். நீங்க எல்லாரும் அப்பப்ப இந்த கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு வரணும். மறந்துடாதீங்க. சங்கடகர சதுர்த்திக்கு வரணும், பௌர்ணமிக்கு வரணும். 4 பேர் இந்த கோவிலுடைய பெருமையை போய் சொல்லணும். அதை விட ரொம்ப முக்கியம், கோவிலை சுத்தமா வச்சிருக்கணும். இந்த கோவிலுக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்தவங்க, உடல் உழைப்பு கொடுத்தவங்க, பேர் வெளியில தெரியாம உதவி செஞ்சவங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் இதை எடுத்து மடிச்சு வைக்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பலத்தை கைத்தட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த தம்பியெல்லாம் ஓடி 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 வந்து போட்டோ எடுத்தார். எத்தனை நாள் ஒய்ஃபிட்ட திட்டு வாங்கினாரோ. இருக்கட்டும், இன்னொரு தடவை காலமும் நேரமும் கூடும்போது நம்ம சந்திப்போம். நாளைக்கு எல்லாரும் கும்பாபிஷேகத்தை பாருங்க. மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லோரும் இன்புற்று வாழ அன்றி வேறொன்றும் அறியேன். பராபரமே. ஓம் சாந்தி. நம்முடைய பஞ்சமாதேவி அருள்மிகு பரமேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு நமது வேண்டுகோளுக்கு இணங்க மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவர் இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாட்டில் தான் அதிக நாள் இருப்பார். அந்த அளவுக்கு அவருடைய நாவன்மை மிக்கவர். நம்முடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. நம்முடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக கைதட்டி அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.